வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு போலி. நான் ஏற்கனவே தேங்காய் போலி ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த போலி நான் மைதா மாவில் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இதை கோதுமை மாவில் பண்ணலாமா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் பண்ணி காட்ட போகிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிற பூரணம் பருப்பு பூரணம். உங்களுக்கு கோதுமை மாவுலேயே தேங்காய் பூரணம் வச்சு போலி செய்யணுன்னா தேங்காய் போலி வீடியோவோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து பூரணம் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன் ஆஃப் போலி இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போலி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த மைதா மாவு நம்ம போலி தேய்க்கும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பூரணத்துக்கு தேவையானது பார்க்கலாம். 3/4 கப் கடலைப்பருப்பு. எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு பொடித்த வெல்லம், அதனால 3/4 கப் பொடித்த வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நெய். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பை ஊற வைக்கல, அதனால் குக்கரில் வச்சு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு குழையாமல் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம பதமாக வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 6 விசில் நான் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு, ரவை, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்துக்கலாம். ஒன்று போல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால போலி கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ மைதா மாவில் பண்ணும்போது அந்த மாவுக்கே ஒரு இழுவத்தன்மை இருக்கும், ஆனால் கோதுமை மாவுக்கு அது இருக்காது. அதனால ரொம்ப நேரம் பிசைய தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 1 நிமிஷம் பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். கடலைப்பருப்பை நல்லா குலைவாக இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பருப்போட உருவமே தெரியாமல் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் பொடித்த வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கரையட்டும். கரைஞ்சிட்டா மட்டும் போதும், பாகு பதத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தங்கிரும். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து இந்த வெள்ளை கரைசலோட இந்த கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டிப்படாமல் இருக்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டு அது ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா கலந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. கடைசியில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பூரணத்தை இப்படி உருண்டை பதமாக உருட்ட வரணும். இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இன்னுமே. இப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவல் சைஸ் உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் உருண்டைகளாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று எடுத்துட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு அந்த மாவை எல்லா பக்கத்தில் இருந்தும் மாவை இப்படி உள்ளே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி மேலாப்பில் உள்ள எக்ஸஸான மாவை இப்படி கிள்ளி எடுத்துடலாம்.
இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பலகையில் கொஞ்சமாக மைதா மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. அதில் இப்போ நம்ம பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மாவை வச்சுக்கலாம். மைதா மாவு கண்டிப்பாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா தான் ஒட்டாமல் வரும். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் கொஞ்சம் மெதுவாக லேசாக தேய்ங்க. அப்போ தான் பூரணம்லாம் வெளியில் வராமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி மைதா மாவை தடவிக்கோங்க. நல்லா ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ போலியை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். சுற்றியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இப்படி நெய் தடவிட்டு நம்ம வச்சோம்னா போலி வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். போலியை வந்து அப்பப்போ திருப்பி போடாதீங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். சாஃப்டாக கமகமன் வாசனையோட ரொம்ப சத்தான கோதுமை மாவில் செஞ்ச பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.